ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தங்களி. இதுக்கு தேவையான பொருள் மொதல் நாள் இரவு ஒரு கப்பு உளுந்து, கருப்பு உளுந்து, அப்புறம் வெந்தயம், அரை டம்ளர் பச்சரிசி. இதுக்கு தேவையான மண்டை வெல்லம், கருப்பட்டி இல்லாட்டி மண்டை வெல்லம். நான் எடுத்துருக்கிறது இது கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த இதில் அளந்திருக்கேன் நான். இதில் ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு பச்சரிசி அளந்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு முத நாளே ஊற வச்சிடணும். நீங்கள் எந்த டம்ளரில் அளந்தாலும் அதில் ஒரு கப்பு உளுந்து, அரை கப்பு பச்சரிசி, கொஞ்சோண்டு உளுந்து போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறி நிற்கும், பெருசு பெருசாக ஊறி நிற்கும். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு 5 மணி நேரம் ஊறணும். முதல் நாள் ஊற வைக்க முடியல அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதோடு நம்ம தட்டி வச்ச சுக்கு அதையும் சேர்த்துக்கிறோம். சுக்கை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கான்னு. நைஸாக அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், வெல்லம் கருப்பட்டியை நம்ம பாகெடுக்க போகிறோம். கொஞ்சம் கரைஞ்சா போதும். கருப்பட்டியை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த மாவோடு சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு சிலர் அந்த மாவை மட்டும் போட்டு களி கிண்டுவாங்க. நடுவில் குழி பறித்து அந்த கருப்பட்டியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நாங்கள் இந்த கருப்பட்டியை காய்ச்சி மாவோடு சேர்த்து நாங்கள் களி கிண்டுவோம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இந்த கருப்பட்டி கரையணும். நீங்கள் மண்டை வெல்லம் சேர்க்கறது பதிலாக கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சத்தும் கூட. நல்லா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி மாவோடு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு 150 கருப்பட்டி போதும். 1/4 கிலோ இதுக்கு உளுந்துக்கு 150 இல்லாட்டி 100 கருப்பட்டி போதும். ரொம்ப இனிப்பு வேணாம் அப்படின்னா 100 கருப்பட்டி போதும். இது நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கனமான சட்டியாக வைக்கணும். வச்சுட்டு அந்த மாவு எல்லாத்தையும் அதில் ஊற்றணும். நல்லா உள்ள தண்ணியெல்லாம் கரைச்சி இந்த மாவில் ஊற்றிடுங்க. தோசை பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம உடன் அந்த கரண்டி வச்சு நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உள்ளே அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. நல்லா கிண்டி பாருங்கள். தண்ணிலாம் இழுத்துருச்சு. இப்படி ஒட்டாமல் வரணும். கீழே ஒட்டாமல் வரணும். நல்லா வாசமாக இருக்கும். அந்த உளுந்து வாசம் வரும். இப்போ நான் கிண்டி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி வரும்.
இது எப்படி வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கணுன்னா தண்ணியில் கையை வச்சு நனைச்சிட்டு அதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாது. அப்படி இல்லைன்னா ஒரு உருட்டி பாருங்கள். கையில் தண்ணியை நனைச்சிட்டு ஒரு உருட்டி பாருங்கள். ஒட்டாமல் இருக்குன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதில் ஒரு தட்டில் எடுத்து உருட்டி நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்னு. அப்படியே நிற்க மாட்டேங்குது கரண்டியில்.